பாதைக்கு விலகிய நினைவை நகர்த்தாய் தேவன் பரிதவித்தார். நினைவே அல்ல தர்ஷிஸ் போன யோனாவை கடலில் வழிமறித்தார். 3 நாள் ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 8 மணி. இன்று 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஆடி மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இலங்கைக்காக, விசேடமாக இந்திய நாட்டுக்காக, நாங்கள் தங்கியிருக்கிற நாடுகளுக்காக ஜபிக்க, யுத்த பூமிக்காக, இஸ்ரவேலுக்காக ஜபிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகால வேளை, கால வேளை, மாலை வேளை, இரவு வேளை என இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com என்ற 2 இணையதளத்தூராக இணைந்து இணைந்து அதே வேளையிலே ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே என்ற நாளிலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம்: நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமேன். சங்கீதம் 20:5 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமேன், ஆமேன். எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று நாங்கள் அவருடன் கேட்போம். எங்களுடைய ரட்சிப்பினால், கர்த்தர் தந்த ரட்சிப்பினால் மகிழ்ந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த ஜெபங்களை ஏறெடுப்போம், வெற்றி கொடி பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய வேதாகம அதிகாரங்கள்: 1 சாமுவேல் 19, ஏசாயா 63, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 8வது அதிகாரம். ஆமேன். 8வது அதிகாரத்தை இணைந்து ஜபியுங்கள், வாசியுங்கள், ஜபியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த அதிகாரங்களை நாங்கள் காலை வேளையிலே ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த வகையிலே பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா, கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு பக்கத்தில் உள்ள மாகாணங்களில் எல்லாம் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, ஃபயர் எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் காலை வேளையிலே சௌரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜபங்களை எடுத்து வருவார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி மேரி லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரி சிசிலியா லண்டன் யூகேயிலிருந்தும், நோர்வேயிலிருந்து சகோதரி வினோ அவர்கள் மாலை வேளையிலும், இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும், சகோதரி தயா அவர்கள் பவனியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க மாலை வேளையிலே சகோதரி ஜானட் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு, கர்த்தர் தந்த ரட்சிப்பு, கர்த்தர் தந்த ஆத்ம தாகத்துக்காக ஜபிக்க, மற்றவர்களுக்காக ஜபித்து ஆசீர்வதிக்க இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவரிடம் ஒப்படைக்கிறோம். அவர் தொகுத்து மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் அவருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும். அவர்கள் மத்தியிலே இறங்கி பரிசுத்தாவியானவர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. எங்கோ 2 3 பேர் கூடியிருக்கிற பொழுது கர்த்தர் தாமே அவர்கள் மத்தியிலே
அந்த ஜெபங்களை கேட்கிறவராக இறங்கி வருகிறார். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆமேன், ஆமேன். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த ஜெபத்தோடு வழிநடத்தப்படுவீர்கள். கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபம் அவர் கேட்கின்றார். நாங்கள் ஒரு முறை ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு திரும்ப திரும்பமாக நாங்கள் ஜெபிக்காதபடி அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்று அந்த விசுவாசத்தோடு இந்த வேளையிலும் நாங்கள் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் ஒரு சில காரியத்தை சொல்லி தொடருவோம். உங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் இணைந்தார்கள். முதலிலே பாடலுக்காக இணைந்தார், ஜெபங்களுக்காக வந்தார். இந்த வேளையிலும் அவர் மாலை வேளையிலே நித்திய வெளிச்சத்தை தொகுத்து வழங்குகிறார். அதே போல் சகோதரி ஜானட் கூட அதே காரியம்தான் இப்பொழுது அவர் தொகுத்து வழங்குகிறார். அதோடு செய்திகளை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் எங்களுடன் சகோதரி சுபா இளங்கோ கூட பாடலுக்காக வந்தார்கள். இப்பொழுது மாலை வேளையிலே தொகுத்து வழங்குகிறார், செய்திகளையும் கொடுக்கிறார். அதே போல் சகோதரி ஆனந்தி அவர்கள் அதே காரியத்திலே வந்தார்கள், செய்திகளை கொடுக்கிறார்கள். சகோதரன் மகேந்திரனையா கூட இப்பொழுது செய்தி எடுத்து வருகிறார், செய்திகளை மாலை வேளையில் எடுத்து வருகிறார், தொகுத்து வழங்குகிறார். நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சியை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் பலர் இணைந்து இந்த இந்த இடத்திலே இணைந்து காரியங்களை செய்கிறார்கள். கர்த்தர் வழி நடத்துவார். அதே போல் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் கூட இந்த இடத்தை நீங்கள் பாவித்து கொண்டு முன்னேறுங்கள். அது மட்டுமல்ல, கர்த்தர் தந்த தாளந்துகளை விருத்தி செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். சுவிசேஷ ஊழியங்களை வெளியிலே சென்று கொளுத்த கன்றுகளாக நீங்கள் வளர கர்த்தர் உதவி செய்கிறார். அவற்றை நீங்கள் மற்றவர்களுக்கும் சென்று அறிவியுங்கள். இங்கே கற்றுக்கொள்ளுகிற எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து கொண்டு வெளியே போய் பலரை ரட்சிப்புகளை வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு சகோதரி எங்களுடன் ஊழியங்கள் செய்தவர், அவருக்கு கேன்சர் என்று கேள்விப்படுகிறோம். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். திரும்பமாக இணையக்கூடியதாக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டமா வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. அண்ணா, ஆமேன். நன்றி அண்ணா. உண்மையிலேயே கர்த்தரங்களை விருத்தியாக்கின தேவனுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு ஒரு இடத்தை தந்து எங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தி எங்களை நடத்தின உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. நான் இந்த காலத்துல நான் ஒரு வேதாகம டீச்சராய் கடமையாற்ற கர்த்தர் உதவி செய்தார். நான் விடிய ஜெர்மன் டைம் படி விடிய 5 மணி 30 நிமிஷத்துக்கு தொடங்குற வேத படிப்பு தொடர்ந்து நடத்தக்கூடியதாக கர்த்தர் கிருபை செய்கிறார். அந்த பிள்ளைகள் என்னை கேட்டிருந்தார்கள், வேறு சபையில் இருந்தவர்கள் தான் என்னை கேட்டிருந்தார்கள், அப்படி ஆண்டி படிப்பீங்கோ நாங்கள் வாரம் வந்து. அதே போல நான் இப்பொழுது அண்ணா, உண்மையிலேயே நன்றி அண்ணா. நான் இப்ப டீச்சர் இருக்கிறேன். எல்லாம் அந்த தந்த கிருபை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அந்த வெவ்வேறு சபையில இருந்து வந்து படிக்கிறார்கள். அதே நேரம் அந்த சபை போதகர்கள் என்னோடு அதிகமாய் என்னென்று சொல்ற கோபத்தோடு சில வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அப்படி எல்லாம் நடக்குது. ஆனாலும் அதை நான் பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னோடும் கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் நானும் மீறிவிடக் கூடாது இந்த காரியத்தை. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஆவலோடு செயல்படுறார்கள். அப்பொழுது நான் படித்த பைபிள் காலேஜில அவைகளோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கும் ஒரு சர்டிபிகேட் எடுத்து கொடுக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். அது எனக்கு கொடுத்த கிருபையை கர்த்தர் எனக்கு ஒரு சின்னம்தான் தந்தது. எல்லா சபைகளிலும் பிரச்சனைகள் உண்டுதான். ஆனாலும் இந்த இடத்துக்கு வந்து நான் விருத்தி அடைந்தது அதிகம். என்னை ஆசீர்வதித்ததும் ஆண்டவர் அதிகம். ஏனென்றால் வீட்டு கடன்கள் எல்லாம் கட்டி முடிக்க கர்த்தர் கிருபையாய் இரக்கமாய் தயவாய் எங்களுக்கு உதவி செய்தார், எங்களை பூசித்தார். என்னுடைய கணவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற காலத்துல
எல்லாம் எங்களுக்கு பூசித்த தேவன். ஏனென்றால் அது சாட்சியாய் இருக்கிறது, எல்லாமே தேவனுடைய சாட்சியலாய் இருக்கிறது. அதுக்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். ஏனென்றால் கூட்டமும் குழுவுமாய் எப்பொழுதும் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற வேணும், நானும் பெற வேணும், எல்லாரும் பெற வேணும். அதுக்காகத்தான் நாங்கள் செயல்படுறோம். ஆகவே இன்றைய நாளிலே சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியானா குடும்பத்தையும் சொந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய நாளிலே நான் ஆவிக்குரிய விடுதலை என்று சொல்லித்தான் நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். உண்மையிலே அது எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏன்னா 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே, இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரியின் மகன் வியாதியினால் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது, மரித்து போனான் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. இது நாங்கள் சாரிபாத் விதவேந்த மகன், அங்கு எலியா அந்த இடத்துக்கு போகிறார். அந்த இடத்திலே அந்த மகன் மரிக்கிறான். ஏன் வியாதியினால் விழுந்தான், ஏன் மரித்தான் என்று சொல்லி எங்களுக்கு நான் தியானித்த போது, சார்பாத் விதவையின் மகன் சாப்பிட்டது என்னென்றால் தேவனால் நிறைவாக்கப்பட்டது அல்லது ஆசீர்வதிக்கப்பட்ட உணவைத்தான் சாப்பிட்டவர். ஏன கோதுமை மாவும் எண்ணெயும் எடுக்க எடுக்க பெருகி கொண்டே போனது. அப்படி இருந்தும் சார்பாத் உதவின் மகன் ஏன் வியாதிப்பட்டு மரித்து போனான் என்று சொல்லி நான் தியானித்த வேளையிலே, பாருங்கள், சரீரத்தில் வியாதி வருவது இயல்பு. ஆனால் அது ஆத்துமாவிலும் சேர்ந்து வியாதி வரக்கூடாது. முதலில் சரீரத்தில் வியாதி வரும், பின்பு ஆவி சோர்வுக்குள்ளாக போய் ஆத்துமா மரிக்க நேரிடும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த ஆத்துமா மரணம் ஏன் வருகிறது என்றால், எசேக்கியேல் 18:4 சொல்லப்படுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆகவே பாவம் மனிதனை மரணத்துக்கு உட்படுத்தும், கீழ்ப்படியாமையினாலும் பாவத்தினாலும் சாவு வரும் என்று சொல்லி, சாவு என்றால் பிரிவினையை உண்டாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆதிகாமம் 2:17 பாருங்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவன் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்பதை ஆதாம் ஏவாள் அறிந்திருந்தும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் அங்கு ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அந்த அன்பையும் அந்த கீழ்ப்படிவையும் சோதிக்கிறதற்கு அங்கு ஒரு சோதனை அந்த இடத்திலே நடக்கிறது. ஏனென்றால் தேவனிடத்திலே முழு அதிகாரமும் தேவனிடத்திலே உண்டு. ஆனால் அன்பையும் கீழ்ப்படிவையும் இவர்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்த்தார். முதலாவது மனிதனுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார், வெளிச்சத்தின் கனியை புசிக்காதே. ஆனால் மனுஷனோ தேவனுடைய மேலான அன்பையும் முழுமையான நம்பிக்கையும் கீழ்ப்படிவையும் அங்கு சோர்ந்து போய் அங்கு சோதனையிலே அகப்பட்டு அங்கு அசட்டை பண்ணி, தேவ சமூகத்தை அசட்டை பண்ணி அங்கு கீழ்ப்படியாமையினால் மீறுதலினால் அவனுடைய சரீர ஆத்துமா மரணம் அங்கு ஏற்பட்டது. ஆத்துமா மரணம் வந்தபடியா தேவ சமூகத்தை விட்டு அவைகள் துரத்தப்பட்டார்கள். தேவனை சந்திக்க பயப்பட்டார்கள். தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ளாமல் அடுத்தவன் மீது பழியை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். இது ஆரம்ப காலத்திலே நடந்ததென்றால் இன்றைக்கு இந்த பாவம் அதிகமா பெருகி இருக்கிறது. ஏனென்றால் ஆத்துமா விடுதலை இல்லாமல் இருக்கிறது. இந்த ஆத்துமா விடுதலை பெற வேண்டும் என்றால் தேவனுக்குள்ளே வர வேண்டும். இந்த ஆவிக்குரிய விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப சரீர விடுதலை வேறு, ஆவிக்குரிய விடுதலை, உள்ளான சமாதானத்தை நாங்களும் நீங்களும் பெற்றுக்கொண்டால் தேசமே மாற்றத்தை நாங்க காணக்கூடியதா இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
ஓகே, நீங்கள் திருச்சபைகள்ல இருக்கிற ஆவிக்குரிய விடுதலைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவ பிள்ளைகள், தேவ பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், சத்தியவான்கள் எல்லாரும் ஒரு விடுதலையை காணணும். ஏன்னா ஆலயம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, ஆனா தேவனுக்கு விருப்பமான ஆராதனையோ ஒன்றால் அது கேள்விக்குறியா இருக்கிறது. இதுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி. நானும் நன்றி செலுத்துறேன் கத்தருக்கு. இந்த நித்திய வெளிச்சத்துல, சங்கமமான நித்திய வெளிச்சத்துல கொஞ்சம் சேர்த்து கத்தருக்குள்ள நான் வளரக்கூடிய அன்பை எனக்கு தந்த கிருபிகளுக்கும் இருக்கும், நான் அவங்களோட மனைவியாருக்கும், சிஸ்டர் ரீட்டாக்கு நன்றி செலுத்துறேன், சிஸ்டர் ஜெனட்டுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களோட பைபிள் ஸ்டடி, அவங்களோட கேள்வி பதில் நிகழ்ச்சியில நான் பங்குபட்ட, இனிமேலும் பங்குபட அவளா இருக்கிறேன். கத்தர் எனக்கு அந்த வழியை திறந்து தருவார். இதுகள் மூலமாக நான் கத்தருக்கு வளர்றதுக்கு தந்த கிருபைகளுக்கு கத்தருக்கு நன்றி செலுத்துறேன், இவர்களுக்கும் நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த கால நேரம் எங்களுக்கு ஒரு புதிதான நாளை தந்து அப்பா, இலங்கை தேசத்துக்கு உள்ள மக்களுக்கு ஆண்டவரே ஒரு தேவ ஆவியை கொடுத்து, ஆண்டவரே தேவ பயத்தை கொடுத்து அவங்களுக்கு அப்பா உங்களுக்குள்ள வளர்வதற்கு ஆண்டவரே ஒரு தேவ ஆசீர்வாதத்தை அவங்களுக்குள்ள கட்டளையிடும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உலகத்தில் இருக்கிறவளும் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் ஐயா. நீங்க பெரியவராயும் பரிசுத்தவராயும் இருக்கிறபடியா நாங்க உங்களுக்குள்ள வளர தந்த இந்த மகா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அது மட்டும் இல்லையா, உங்களோட விலையேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டு கொண்டீங்க. அதே மாதிரி இந்த மக்களுக்குள்ளே ஆண்டவரே உங்களோட ரத்தத்தை தெளிச்சு அங்க உள்ள மாகாணங்கள், மாவட்டங்கள், பகுதிகள்ல ஆண்டவரே உங்களோட ரத்தத்தை தெளிங்க ஐயா. உங்களோட அந்த பரிசுத்தமான இடமாக உங்களோட ரத்தத்தை எங்களை இவர்களையும் தேடி போவதற்கு நீங்க வல்லமை இருந்த அன்பு நிறைந்த தகப்பனா இருக்கிறபடியா நன்றி ஐயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஐயா நாங்க கேட்கின்றோம். அந்த மக்களை ரட்சிக்கும்படி கேட்கிறோம். அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து ஒரு தேவ ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு பொலிந்தருளும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. அவங்கள முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக வேறு தகப்பனா இருக்கு. நன்றி. நேசரின் ரத்தம் அருமையில் இருக்கும் பொழுது ஐயா அவருடைய எல்லா விதமான பாவங்களையும் கழுவி அவங்களுக்கு ஒரு புதிதான அன்பை அனுப்பி உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி அவங்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படவதும் இம்மட்டும் காத்த எபனேசரை இனிமேலும் நீங்க உங்களை அறிந்தவர்களும் அறியாதவர்கள் இருந்தாலும் பூமியில் உள்ள எல்லா மக்களுக்குள்ளே உங்களோட அன்பை நீங்க தெரியப்படுத்துற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்தீங்க ஐயா. அவர் சிந்தின ரத்தம் அப்பா, அதுல எங்கள் மூலமாக ரட்சிப்பு கிடைச்சது. அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. நேற்றும் என்று மாறாதே உங்களுக்கு நன்றி. இப்பொழுதும் கிரிகை செய்து கொண்டிருக்கிற உங்க தேவ அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த மக்களுக்குள்ள ஒரு தேவ பயமும் ஒரு பரிசுத்தமும் உண்டாக வேணும் ஐயா. அந்த பரிசுத்தத்தை அவங்களுக்குள்ள கட்டளையிடுங்க ஆண்டவரே. அந்த பரிசுத்தை அவங்க பரிசுத்தமாக அவர்களை பரிசுத்தமாக வளர்வதற்கு ஆண்டவரே அவங்களுக்குள்ள ஒரு தேவ பயத்தை கொடுங்க. நீங்க எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் எல்லாரும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கீங்க. அந்த தெளிந்த புத்தி அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவங்களுக்குள்ள அந்த ரத்தத்தினால அவங்களை கழுவி சுத்திகரித்து ஒரு பரிசுத்தமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. நீங்க தான் உங்கள இடத்துல இருந்து மட்டுமே ரட்சிப்பு வரக்கூடியதா இருக்கிறது. அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு தேவ பயத்தையும் ஒரு தேவ ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. கண்களை அப்பா, குருடுன்ற கண்களை திறந்தவரே, இவங்களோட ஆவிக்குரிய கண்களை செவியை திறக்க வல்லவரா இருக்கிறீங்க. இன்றும் எங்களுக்கு அற்புதம் செய்யற தகப்பனா இருக்கபடியா நன்றி. அவர்களுக்கு ஒரு புதிதான நாளாக புதிதான ஆசீர்வாதமாக கொடுக்க ஆசீர்வாதமாக உங்களோட தேவ அன்பை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்றேன் அப்பா. அந்த உங்களுடைய நாடு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்து அவங்க உங்களுக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து உங்களே உயர்த்துவதற்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிதான அன்பை அனுப்பி அவங்களை ரட்சிச்சபடியா நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக அப்பா. உன்னை காக்கிறவர் கர்த்தர் வலது பக்கத்திலே எங்களுக்கு நிழலா இருக்கிறார். கர்த்தர் எங்களை விட்டு ஒரு நாளும்
விலகிறவர் இல்ல அப்படியே நன்றி செலுத்துறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கைக்கும் நின்று விலகி காப்பார். அவர்களை எல்லா தீமைக்கும் நின்று விலகி காத்து அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அப்பா அவங்களோட ஆத்துமாவை காக்கும்படி கேட்டுக்கொள்றேன். இந்த கடைசி காலத்துல ஐயா இந்த ஆத்துமாக்கள் அழிந்து போகாத வண்ணமாக உங்களோட இரத்த கோட்டைக்குள்ள ஆண்டவரே மறைத்து வைத்து உங்க இரத்தத்தினால கழுவி அந்த ஆத்துமாக்களை பாதுகாக்கும்படி கேட்டுக்கிறேன். ரெக்கிப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிறதாப்படி உங்களுக்கு நன்றி. இந்த கால நேரம் எங்களுக்கு ஆண்டவரே நீங்க பெரிதான அற்புதங்களை செய்து எங்களை உங்கண்டையில் இழுத்து கொண்ட கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வர்ற போற சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் உங்களோட தேவ ஆசீர்வாதத்து அவங்க தேவையிலையும் சந்தித்து அவளையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறேன். அப்பா ஸ்பெஷலி பிரதர் லெஸ்டிக்கு சிஸ்டர் ரீட்டாக்கு இந்த ஊழியர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துறேன். உங்களோட நான் மட்டுமே மகிமைப்படுவதாக. அப்ப ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தரே எல்லாரையும் விடுவித்து உங்களுக்கு சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்க கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு சோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் வாரி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் வாரி சிஸ்டர். நாங்க தயா சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் தயா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே இந்த வியாதிகளினால் மடிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற கலாசீலன் என்று அவருக்கு நிமோனியாவா இருக்கிறது. அவருக்கு இப்போ சுகம், ஆனால் நிமோனியா அவருக்கு வந்திருக்கிறது. அதையும் கர்த்தர் சுகமாக்கணும். சுபா என்ற சகோதரிக்கு ஜெபம் பண்ணுங்கள். கததாமே அவவையும் சுகமாக்கி கதை நடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஆமாண்டவரே அப்பா, அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் தகப்பனே அப்பா, அதிகாலையிலிருந்து இம்மட்டு நேரம் அப்பா நீங்கள் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா நீங்கள் போக்கிலும் பரத்திலும் அப்பா கூட இருந்து பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி அப்பா தகப்பனே. இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. எபிக்க தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே அப்பா நிர்மலா வெரி சகோதரி அப்பா உங்களோட கரத்தில் ஒப்பு கொண்டுக்கிறேன் அப்பா தகப்பனே. அப்பா அப்பாவின் பிள்ளைகள் எதிக்கிற பிள்ளைகளை எந்த நோய்கள் வந்தாலும் அப்பா உடனடியாக சுகந்தறிவிங்க நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் சொல்லிப்பாரு என் தந்தையை நாம் விசுவாசிக்கிறேன். எனக்கு இருந்த நோயை சுகந்தீங்கள் அப்பா. அதே போல எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அப்பா நோய் வந்தா அடுத்த பொழுது அப்பா நீங்க சுகம் கொடுப்பீங்க. நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதே அப்பா உங்களோட தள்ளும்புள்ள கரத்தை வைத்து சகோதரி மேல உங்களை தள்ளும்புள்ள கரம் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே 12 வருடமாக நோயினால் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருந்த ஸ்திரியானவள் அப்பாவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தது போல ஆண்டவரே இப்பொழுதே நீங்கள் சகோதரிய தொடுங்கப்பா. இந்த நிமிஷத்துல இருந்து சகோதரிக்கு நல்ல ஆரோக்கிய நல்ல வளத்தையும் சுகத்தையும் அப்பா இனிமேலும் இப்படியான நோய்கள் சரீரத்தை தொடாத படிக்கப்பா. என் தந்தை நீங்கள் கரத்தை வைத்து பூரண சுகம் கொடுங்கப்பா தகப்பனே. அடுத்த சகோதரியை உங்களோட கரத்தில் ஒப்பு கொண்டுகிறப்பா. அப்பா பிதாவை எந்த சரீரத்துல எந்த நோயின் தொடாத படிக்கு அப்பாவின் பிள்ளைகளை தேடி சத்துருவான் தேடி நோய்களை கொண்டு வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. இரண்டா என் தந்தை பெரியவராய் இருக்கின்றார் தகப்பனே. அப்பா நீங்க சகோதரி 2 பேருக்கும் சுகம் கொடுத்து தீர்க்காயுசை நல்ல வளத்தையும் சுகத்தையும் கொடுத்து அப்பாவின் பாதத்தை பற்றி பிடித்து ஜெபிக்கிற நல்ல ஹெவ ஆவிய ஊற்றியப்பா இப்பொழுதே அப்பா இதிலே கலந்து கொண்டு ஜெபிக்க என் தந்தை நீங்கள் அழைக்கிறபடியாக அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே நோய்கள்ல இருந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே எங்கள் நோய்களை நீங்கள் சிலுவையிலே சுமந்து ஆண்டவரே அப்பா எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சிலுவையிலே சுமந்து இருக்கிறீங்க அப்பா. எங்களுக்கு எந்த நோய் மம்மை தொடங்கப்பா. ஆண்டவரே வந்தாலும் ஒரு நொடி பொழுது தந்தை யாவை வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. நீங்கள் எங்கள் குடும்ப பரிகாரியா இருக்கிறீங்களப்பா. தாயாக தந்தையாக ஆண்டவரே அப்பா நீங்கள் பரிகாரியாகவும் இருக்கிறீங்களப்பா.
பிதாவே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நோய்கள்ல இருக்கிற தேவ பிள்ளைகள் அனைத்து குடும்பங்களும் தரத்தில் ஒப்பு கொட்டுகிறேனப்பா. எபிக்கிற வீராங்கனைகள் ஒவ்வொருவரையும் சத்துருவான் ஒவ்வொரு நோயை கொடுத்து துன்புறுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா. பிள்ளைகளை அப்பா நீங்கள் மறைத்து பாதுகாத்து எந்த நோயும் தொடாத படிக்கப்பா நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. அதே போல வெளியில இருக்கிற வெளி நோயாளர்கள் பாதத்தில் ஒப்பு கொட்டுக்கிறேன்னப்பா. என்னென்ன நோயினால் தீர்த்த நோயினால் ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு இருக்கிறார்கள், நடக்க முடியாம இருக்கிறார்கள் ஆண்டவரேப்பா. ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தில ஒப்பு கொடுக்கிறேனப்பா ஆண்டவரேப்பா. அவர்களின் சரீரத்தை விட்டு நோய்கள் எல்லாம் வெளியேறட்டும் ஆண்டவரேப்பா. இயேசுவின் நாமத்தினால நோய்களை கொண்டு வர்ற சத்துருவான் எந்த மனிதரையும் தாக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. என்ன நீ செய்தாலும் என் தந்தை வல்லவராய் இருக்கிறார், உங்களை விட பெரியவராய் இருக்கிறார். நசரேயன் இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறான். நீ எந்த மனிதரையும் தொட முடியாது. கர்த்தாவே அப்பா. அப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்கப்பா. எந்த நோய் வந்தாலும் என் தந்தை ஒரு நொடியில் எழுப்புறதுக்கு வல்லவராய் நீங்கள் பெரியவராய் இருக்கிறீங்களப்பா. தகப்பனே அப்பா என் பிள்ளைகள் அப்பா தகப்பனே என்ன நோய் வந்தாலும் அடுத்த நொடி பொழுதுல நீங்கள் சாட்சியாக நிறுத்த வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. தகப்பனே அப்பா. அப்பா அனைத்து நோய்காலிகளையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இப்பொழுது இந்த நிமிஷத்திலிருந்து ஒருவருக்குமே எந்த நோயும் இல்லாத படிக்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு சென்று அப்பா தங்கள் வேலைகள் அவர்கள் செய்யத்தக்கதாக இந்த வளத்தை சுகத்தை நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. எல்லா நோய்களையும் சரீரத்தை விட்டு நீங்க வெளியேற்றின கிருபைக்காக நன்றி அப்பா. எந்த நோய் வந்தாலும் அப்பாவின் பிள்ளைகளை தொடவே தொடாத ஆண்டவரே அப்பா. சுட்டாலும் அடுத்த நொடி பொழுது எல்லாத்தையும் அப்பா சுட்டரிக்கிற வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. தகப்பனே அப்பாவை பார்க்க முடியாதப்பா, ஒளியாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களப்பா. தந்தையப்பா வார்த்தையினூடாக எங்களோட பேசுற தேவைப்பா. பெரியவராய் இருக்கிறப்பா. அப்பா அவர் வார்த்தைகளை அனுப்பி ஒவ்வொருவரையும் குணப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு இருதயத்தையும் தொடும்படியாக அப்பாவின் வார்த்தைகள் எந்த மனிதருக்குள் சென்றடைகிறோ அப்பாவின் வார்த்தை இருக்கிற மனிதருக்கு எந்த நோயும் இருக்காது அப்பனே. அப்பாவின் வார்த்தை எங்கள் வார்த்தைகளுக்கு மருந்து, ஒவ்வொரு நோய்களுக்கு மருந்தும் இருக்கிறதப்பா. அப்பா வார்த்தைகளை அனுப்பி ஒவ்வொருவரையும் நீங்க சுகப்படுத்துற கிருபைக்காக நன்றி அப்பா. தகப்பனே அப்பா அனைத்து நோயாளர்களையும் அப்பா தகப்பனே அவர்களை பார்க்கிற டாக்டர்மாரு அவர்களை பராமரிக்கிற தாதிமார்கள் எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நிச்சயமாக இல்லாதபடிக்கு அவர்களை உண்மையோடும் அக்கறையோடும் தங்கள் கடமைகளை தாங்கள் சரியாக செய்து ஒவ்வொரு நோயாளர்களையும் அப்பா பராமரிக்க கிருபை செய்யுங்கப்பா. தப்பான இயந்திரங்களை வைத்து தப்பாகவே சொல்லி உடனடியாக எல்லாரையும் வெட்டி அவர்கள் உடனடியாக ஆபரேஷன் செய்யணும் என்று செய்கிறார்கள் அப்பா. அப்படியான இயந்திரங்கள் எல்லாவற்றையும் சரி செய்ய புது இயந்திரங்களை மாற்றும்படியாக செபிக்கிற ஆண்டவரே அப்பா. தகப்பனே சிறு 2 வயது குழந்தை உட்பட அனைவரையும் உடனடியாக ஆபரேஷன் செய்யணுமாட்டப்பா. எல்லாரையும் கீறி வெட்டி போடுகிறார்கள் அப்பா. பிள்ளைகள் வேதனைகளோடு இருக்கிற அப்பாவின் தொடுங்க அப்பா. என் தந்தையே இந்த ஒவ்வொரு வைத்தியசாலைகளும் அப்பா ஒவ்வொரு இயந்திரங்களை நீங்கள் புதிதாக மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. எல்லாம் பொய்யான தகவல்களை ஆண்டவரே அந்த இயந்திரங்களை மாற்றும்படியாக அப்பாவின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் தந்தையை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி தகப்பனே நோயாளர்கள் எல்லா நோயிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குறதுக்காக நன்றி தகப்பனேப்பா. அனைத்தையும் அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தகப்பனே சங்கமம் வானொலியும் அவன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். சங்கமம் வானொலியை நடத்தும் குடும்பங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அவர்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா உங்களை சட்டைகளாலே மூடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சரீரத்துல கொடுங்கப்பா. எந்த நோய்களும் தனாத படிக்கப்பா. உங்கள் சட்டைகளை மூடி பாதுகாக்கிற கிருபைக்காய் நன்றி அப்பா. அப்பா தகப்பனே விண்ணப்பத்தை தந்த சகோதரியை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரி குடும்பங்கள் ஆண்டவரைப்பா பிள்ளைகள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தகப்பனே அப்பா எந்த நோய்களும் பிள்ளைகளை தொடாத படிக்கி அப்ப நீங்க சட்டைகளாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உள்ளத்தை சுகத்தை தீர்க்க ஆயுஷை கொடுங்கப்பா. அதே வேளையில எபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு வீராங்க
கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எபிக்கிற பிள்ளைகளை குறி வைக்கிற சத்துருவான் நமக்கு கை போட முடியாது. நஸ்தரன் இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே அப்பா, உங்கள் பிள்ளைகள் மீது சத்துருவான் கை போடாத படிக்காப்பா. ஒவ்வொருவரையும் ஒரு சிறு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தகப்பனே அனைவரையும் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா. போக்கிலும் முதலத்திலும் கூட்டிடுங்கப்பா. அப்பா தகப்பனே, கால் சேவ பிள்ளைகள் கால் மிதிக்கும் இடமெல்லாம் என் தேவனுக்கு சொந்தமாகணும் அப்பா. தகப்பனே, அவர்கள் எங்கு சென்றாலும் என் அப்பாவின் வல்ல கரம் ஒவ்வொருவரையும் தாங்கின கிருபைக்காக நன்றி அப்பா. அனைவரையும் அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து அடிமை தாழ்த்தி நாங்கள் சிறுவும் அப்பா, பெருகவும் அப்பா. தகப்பனே, அடிமை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்க சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா ஜபத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோ சிசிலியாமா. பிரைசலோ. நீங்கள் எங்கள் தேசத்தின் கற்பிணி தாய்மார்களுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் தாமே இந்த கற்பிணி தாய்மார்களை காலங்களிலே காத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள் பரிசுத்தமாய் அங்கு பூமிக்கு வர வேணும் என்று சொல்லி வியாதிகள் மேற்கொள்ளாதபடி காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பிதாவே, நீ பெரியவரப்பா. இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நீ பெரியவரப்பா. உமது நாமம் மகிமைப்படுவதாக அப்பா. தகப்பனே, உமது நாமம் எங்கு சென்றாலும் பெருக பண்ணும் தேவனே மகிமைப்படுவதாக. நீ பெரியவரப்பா, பெரியவரப்பா. அப்பா தகப்பனே, நீ பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியவரப்பா. மகிமையின் தகப்பனே, நீ பெரியவரப்பா. அப்பா தகப்பனே, கற்படி தாய்மார் மேலேயும் அது கரங்கள் பதிவதாக அப்பா தகப்பனே. அவர்கள் போகும் போதும் வரும்போதும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்கள் சிசுகள் பிறக்கும் போதும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உமக்குரிய பிள்ளைகளாகவும் பூமியிலே அவர்கள் உமது நாமத்தை உச்சரிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் அவர்களை தொட்டு வழிநடத்தும் தகப்பன். அப்பா தகப்பனே, அந்த பிள்ளைகள் ஒருபோதும் வழி தவறி போகாத வண்ணம் அவர்களை காத்துள்ள தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த இப்ப வருங்கால நாட்களிலே பயங்கரமான நாட்களாக இருக்கின்றது தகப்பனே. என்ன நடப்பது என்று தெரியாமல் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேல் அன்பை செலுத்தும் அப்பா. அப்பா, சிறு பிள்ளைகள் மேலும் கரம் பதிவதாக அப்பா. என்னிடம் வர விடுங்கள், நான் அவர்களை தொட என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா, சிறு பிள்ளைகளை என்னிடம் வர விடுங்கள் என்று சொன்னீரே அப்பா. நீங்கள் அவர்களை எப்போதும் அவர்களை தள்ளி உற்று நோக்காமல் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் எங்கு போனாயின வந்தாயின அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. கற்பிணி தாய்மார்களுக்கு தைரியத்தை கொடுந்தகப்பனே, பிளத்த கொடுந்தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் நொடிந்து போகாதவன் காத்திருந்த தகப்பனே. அப்பா, வருத்த துன்பங்களில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. இந்த நோயும் ஒருதற்கும் அணுகால வண்ணம் காத்திருந்த தகப்பனே. நோயால் வருந்துறவர்களை நீரே தொடும் அப்பா. அப்பா தகப்பனே, ஒரு சகோதரி சுகமில்லை என்று சொல்லி இருக்கிறாவே, அவ தொடுந்தகப்பனே, அவ தொடுந்தகப்பனே. அவ நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே, அவ சுகப்பட்டுவா தகப்பனே. அவ வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் தகப்பனே. அப்பா, நீர் அவ தொட்டு குணப்படுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, சங்கம வானொலி வந்து அவ ஜெபிக்க விடும் தகப்பனே. அன்பான தகப்பனே, எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லோரையும் பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. உம்மால் கூடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஸ்ரீலங்காவிலே நடக்கிற ஆண்டவரே, நல்ல நல்ல செய்திகளை அறிய நாங்கள் ஆவலாயிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே, ஆசீர்வதியும் தகப்பனே. லங்க தேசத்தை உமது புதிய பூமியா மாற்றும் தகப்பனே. அப்பா பிதாவே, லேசியனா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் வழி நடத்தும் தகப்பனே. இந்த நோய் நொடியும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே, சிஸ்டர்
சிஸ்டரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவளுக்கு டீச்சர் பதவி கிடைத்தது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது தகப்பனே. அவன் நல்ல முறையிலே போய் நல்ல எல்லாம் படிப்பு முடிக்கிறதுக்கு நல்ல வழியை காட்டியல் தப்பன். அங்கு எந்த சோதனையும் அவக்கு ஏற்படாதவனும் அவ காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கணவனோடும் கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன். அவருக்கு தான் கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கு சிஸ்டர், கொஞ்சம் ஜெபி கொஞ்சம். ஓகே 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 அம்மா, நீங்கள் ஜெபம் பண்றோம். ரவி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஓகே வினோ, நீங்கள் பிரைஸ் தி லார்ட். வினோ, பிரைஸ் தி லார்ட் அக்கா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்த யுத்தங்கள் எழும்பாதபடி எங்கள் ஜெர்மன் தேசத்திலே அதிகமாய் அங்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அங்கு டொலிசிஸ் இடத்திலேயும் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படியாய் இந்த யூரோப்பிய அநேக இடங்களிலே எரிமலையாய் இருக்கிறது. அது இதழுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கம் கிருபையும் நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த கிழமையில் முதல் நாளிலே ஆண்டவரே, இந்த இடத்திலே அப்பா நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். என் தேவனே கர்த்தாவே, நீங்கள் எங்கள் ஜெபங்கள், ஒவ்வொருவரின் ஜெபங்கள், இதயத்தில் வருகிற வாஞ்சைகள் யாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படுவதாக. என் தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, தாகமாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே. அப்பா, நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை கூறி ஆண்டவரே, அப்பா எங்கள் விண்ணப்பங்களை கூற தாகமாய் வந்திருக்கிறோம். என் தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, எங்கள் மேல அசைவாடி ஆண்டவரே, இன்றைய நாட்களிலும் என் தேவனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களை அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்தேன் தேவன். ஒவ்வொன்றுக்குமாக நீங்கள் பதில் தர போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் தந்துதானையா இருக்கிறீங்கள் ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஒவ்வொன்றுக்குமாக நீங்கள் நன்மையானதாக மாற்றி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இனிமேலும் நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீங்கள் இல்லை என்று சொல்லாமல் உம்முடைய சித்தத்தின்படி என் தேவனே நீங்கள் பதில் தர போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய சித்தம் ஒன்றே அப்பா நிலைத்திருக்கும் என் தேவனே. உம்முடைய சித்தத்தினாலே எல்லாவற்றையும் நீங்கள் செய்யும் போது அது எங்களுக்கும் சமாதானமாகும் நிலையாகவும் இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நினைவுகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தங்களை எல்லாவற்றையும் காக்கிறதாக இருக்கிறது என்னப்பா. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின் போல என் தகப்பனே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே நீங்கள் பதில் தர போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இடத்துல ஒன்று கூடி என் தேவனே எங்களை ஒவ்வொருவரையும் கூட்டி வந்து எவ்வளவோ தடங்கள் வந்த போதிலும் என் ராஜா எங்களை கூட்டி இந்த இடத்திலே எங்களை ஜெபிக்க வைத்திருக்கிற கிருபைக்காக அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த வானொலி மூலமாக ஆண்டவரே, இந்த சங்கம வானொலியை நீங்கள் எங்களுக்கு தந்து ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களிலும் இருந்தும் ஆண்டவரே இந்த இடத்திலே இந்த வானொலி மூலமாக இந்த ஒலிபரப்பு மூலமாக தகப்பனே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெபங்களை எங்களுக்கு ஈந்தர்லீங்களை ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. சோசிரம் ஆண்டவர், இந்த வானொலியை நடத்துகிற சகோதரன் மேலும் அந்த குடும்பங்கள் மேலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக என் ஆவியானவர். தகப்பனே கர்த்தாவே, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமை படிம்படியாக தகப்பனே அந்த குடும்பங்கள் நிலை நிற்கிறதை காண்கிறீங்கள் என் தேவனே கர்த்தாவே. அதே போல தகப்பனே கர்த்தாவே அப்பா, இந்த சகோதரியோடும் நீங்கள் கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு படிப்பிக்கிற
கற்பினை ஆண்டவரே கற்பித்து கொடுத்திருக்கிறீங்கள் ஐயா. கற்பிக்கிறதுக்காக தகப்பனே கத்தாவே அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துகிறீங்கள் ஐயா. நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் ஆவியானவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மேன்மேலும் மகிமைப்படுகிறது என்று நினைத்து நாங்கள் அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறோம் என்று தகப்பனே கத்தாவே இந்த சகோதரியோடு கூட இருந்தும் அந்த குடும்பத்தோடும் கூட இருந்தும் இன்னும் அதிகமாக அந்த சகோதரிகள் ஊழியம் செய்ய ஆண்டவரே கத்தாவே அவர்களோடு கூட இருந்து நிரப்புங்க ஆண்டவரே. அதே போல என் தகப்பனே கத்தாவே இங்கு வந்து செபிக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் நானும் கூட என் தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை அப்பா தகப்பனே மற்றவர்களுக்கு ஊழியங்களாக சென்று ஆண்டவரே தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கை இடுகிற வரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாக தகப்பனே மற்றவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கூறி அப்பா தகப்பனே மற்றவர்களோடு உறவாடுகிற பிள்ளைகளாக பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளாக தகப்பனே எங்களை ஆண்டவரே ஒவ்வொருவரை மாற்றி போடுங்க ஆண்டவரே. காலம் குறுகி விட்டதென் தேவனே கத்தாவே உம்முடைய வருகையின் காலம் கிட்டி விட்டது ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கூறி ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வசனங்களை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக எங்கள் யாவரை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே உலக ஆசைகளில் நாங்கள் ஈடுபட்டு எங்களுடைய நேரங்களை வீணடிக்காதபடி என் தேவனே உம்முடைய வார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனங்களை மற்றவர்களுக்கு அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக என் தேவனே அப்பா எங்கள் ஒவ்வொருவரை மாற்றி போடுங்க ஆவியானவரே. கத்தாவே நீங்கள் ஒவ்வொருவரையும் காக்கிற தேவன் ஆண்டவரே. நீங்கள் காக்கிறவர், நீங்கள் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து நடத்துகிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் ஆண்டவரே விசுவாசமா உங்களிடம் கேட்கிற யாவற்றை நீங்கள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னவரே தகப்பனே. ஆமாண்டவரே நாங்கள் ஜெபங்களின் மூலமா உம்முடைய வார்த்தைகளின் மூலமா உம்முடைய வசனங்களை கை கொண்டு நடந்து ஆண்டவரே தகப்பனே விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொரு மக்களுக்காக கேட்டு கதறி நிற்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் பிரச்சனைகள், ஒவ்வொருவரின் நோய்கள், ஒவ்வொருவரின் கண்ணீரை காண்கிற தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. கத்தாவே ஆவியானவருடைய எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை நிரப்ப போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சோசிரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே கத்தாவே என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே அப்பா இந்த தேசங்களில் ரட்சிப்பு கிடைக்க வேணும் ஆண்டவரே. ரட்சிப்புக்காக வருகிறேன் ஐயா. அப்பா இந்த தேசங்கள் யாவரும், இந்த தேசங்களில் இருக்கிற மக்கள் யாவரும் ஆண்டவரே ஒரு ரட்சிப்புக்குள்ள வர ஆண்டவரே நாங்கள் வாஞ்சித்து கதறி கேட்கிறோம் ஐயா. தகப்பனே கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனே கத்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே அப்பா தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஐயா. ஒரு ரட்சிப்புக்குள்ள இந்த பிள்ளைகள் வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அப்பா தகப்பனே அப்பா இன்னும் அதிகமாக தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக என் தேவனே மாற்றி போடுங்க ஆண்டவரே. கத்தாவே தேசங்களில் இருக்கிறோம் ஒவ்வொரு பிளவுகளையும் ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கள் என் தேவனே. அப்பா தகப்பனே எரிமலைகள் ஆண்டவரே தகப்பனே கத்தாவே அப்பா இந்த ஒவ்வொரு இடங்களில் எரிந்து கொண்டிருக்கிறது என் தகப்பனே. கத்தாவே ஆவியானவரே யாவரும் அறிந்து கொண்டிருக்கிறோம் என் தகப்பனே. கத்தாவே கடைசி காலத்தில் சொல்லப்பட்டது போல என் தகப்பனே ஒவ்வொன்றுமாக நடந்து கொண்டிருக்கிறதே என் தகப்பனே. வார்த்தைகளில் சொல்லப்பட்டது போல என் தகப்பனே அப்பா கத்தாவே ஒவ்வொன்று நடக்கிறதே என் தேவனே நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே நாங்கள் ஒவ்வொருவரும் என் ராஜா ரட்சிப்புக்குள்ள வரவும் என் தேவனே உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளும்
கை கொள்ளவும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே எங்களை மாற்றி போடுங்க என் தேவனே. கர்த்தாவே, இப்படியான காரியங்கள் நடக்கிறதுனால் ஆண்டவரே நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கர்த்தாவே உம்முடைய கோபங்கள் இன்னும் அதிகமாக மூளாதபடி என் தகப்பனே, உம்முடைய கோபங்கள் எரிமலைகளினால் வராதபடி என் தகப்பனே, கர்த்தாவே ஆவியானவரே, ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே குளிரூட்டுற இடங்களாக ஆண்டவரே மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் யாவரும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, நாங்கள் செய்த பாவங்கள், செய்த மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க என் தேவனே. மன்னித்து என் தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய வருகையின் போது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மிடம் ஓடோடி வருகிற பிள்ளைகளாக என் தேவனே கர்த்தாவே எங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னியுங்க ஆண்டவரே. எங்கள் முன்னோர்களின் சாபங்களை மன்னியுங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் நடக்கிற எல்லா பாவ வழிகளையும் விட்டு விலக ஆண்டவரே. எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிறோம் ஆண்டவரே. பிரசங்கி சொன்னது போல எல்லாம் மாயையே என்று ஒவ்வொரு பிள்ளைகள் நாங்கள் உணரத்தக்கினதான கிருபையை, ஞானத்தையும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த உலகத்தில் நடக்கிறவைகள் யாவையும் மாயையே என்று அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் கண் மூடினால் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில், உம்முடைய மடியில நாங்கள் வந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் அப்பா தகப்பனே உம்முடைய கிருபையினாலே மூடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தந்து ஆண்டவரே தகப்பனே உம்மை பின்பற்றி வருகிற பிள்ளைகளாக, உம்மை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த தேசங்களில் அப்பா இந்த இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே பணங்களுக்காக தகப்பனே, தங்களுடைய பேர் புகழ்களுக்காக என் தகப்பனே அப்பா தங்களை புகழ்ச்சிக்காக அப்பா நடக்கிற காரியங்களை காண்கிறீங்களா ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இவைகள் யாவும் மாயையே ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவரின் இருதயங்களை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் இருதயங்களில் என்னென்ன இருக்கிறது என்று அறிந்திருக்கிற தகப்பன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த புகழ்ச்சிகளையும் அப்பா இந்த பெருமைகளை நீங்கள் அப்பா வெறுக்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா இந்த மக்கள் இந்த பெருமையினாலும் புகழ்ச்சியினாலும் இந்த பண ஆசைகளினாலும் அப்பா மற்றவர்களின் இருதயங்களை கெடுத்து ஆண்டவரே வேதனைப்படுத்தி ஆண்டவரே இப்படியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான காரியங்களின் நேரங்களை செலவழிக்காதபடி என் தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை அறிந்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை கை கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளாகவும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் காண்கிறீங்களா ஆண்டவரே, நீங்கள் இருக்கிறீங்களா ஆண்டவரே, நீங்கள் படைத்த இந்த தேசங்கள் ஆண்டவரே அப்பா என்னென்ன தேவைகள் என்று யாவற்றை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. மனிதர்களால் கூடாதது உங்களால் மாத்திரமே கூடும் என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு மனிதர்களையும் இப்படியான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, பெருமை பாராட்டாதபடி நீங்கள் அப்பா தகப்பனே அவர்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இந்த பெருமையினால் ஆண்டவரே அவர்கள் உம்மை விட்டு விடுபட்டு போகாதபடி என் தகப்பனே உம்முடைய வருகை நேரங்களில் என் தகப்பனே கர்த்தாவே அப்பா இவர்கள் விடுபட்டு போகாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இன்றைய காலங்களில் ஊழியம் செய்கிறவர்கள் கூட என் தகப்பனே ஒருவர் பொறாமை கொண்டு என் தகப்பனே நான் செய்கிறேன், நீ செய்கிறேன், ஏன் அவர் செய்வார் என்று பொறாமை கொண்டு நடக்கிறதை காண்கிறீங்களா ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான காரியங்களிலும் அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஊழியம் செய்வது எவ்வளவு மேன்மையான காரியம் ஆண்டவரே. யார் யார் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை விட்டு கொடுத்து ஆண்டவரே அப்பா தகப்பனே உம்முடைய நாமத்தை, உம்முடைய வார்த்தைகள்
அப்பா எல்லா தேசங்களிலும் பிரசுரிக்க பண்ணும்படியாக தகப்பனே ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் என் தேவனே கர்த்தாவே அப்பா உம்முடைய வார்த்தைகளை அப்பா மற்றவர்களுக்கு அப்பா தகப்பனே கொடுக்கிற பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தைகளை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. மேன்மை பாராட்டாதபடி பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே, காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே அப்பா மேன்மை பாராட்டி தகப்பனே கர்த்தாவே பெரியவன் ஆக்கினவனை நீங்கள் தள்ளி விட்டீங்கள் ஆண்டவரே. இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகளை அறிந்தவர்கள் கூட தகப்பனே தங்களை அறியாமல் இப்படியான மேன்மை பாராட்டி தகப்பனே பெருமை கொண்டு ஆண்டவரே தகப்பனே தலக்கணம் பிடித்தவர்களாக அலைந்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை அறிந்த பிள்ளைகளும் கூட என் தகப்பனே அப்பா தகப்பனே இப்படியான காரியங்களில் இருக்கிறதை காண்கிறோமே ஐயா. தகப்பனே கர்த்தாவே இவர்கள் மேல அப்பா படிந்திருக்கிற எல்லா சுத்தாவிகளின் கிரிகைகளையும் அப்பா தகப்பனே நீங்கள் துடைத்தெடுத்து போடுங்க ஆண்டவரே. தகப்பனே இவர்கள் அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே பெருமை பாராட்டுவது அவர்களுக்கு உரியதல்ல என்று அவர்கள் உணர்ந்து ஆண்டவரே இந்த பெருமையின் ஆவிகளை அவர்கள் மேலே இருந்து எடுத்து போடுங்க என் தகப்பனே. கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கடைசி கால வேளையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய வசனங்களை கை கொள்ளுகிறவர்களை கூட அப்பா சத்ருவானவன் ஆண்டவரே அப்பா இருக்கிறான் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்களை விடுத்துவதற்காக ஆண்டவரே வலை விதித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே இந்த சகோதர சகோதரிகளை அப்பா தகப்பனே உம்முடைய அடைக்கலத்துல கூட்டி சேர்த்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால ஞானத்தோடு நடக்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே பொறுமையும் சமாதானமும் இருக்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அன்பு தனியாமல் இருக்க ஆண்டவரே, அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பின் ஆவியை அவர்கள் மேல படிய செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே எல்லா தேசங்களிலும் எல்லா இடங்களிலும் மகிமை படும்படியாக இருந்தவனே உம்மிடம் வாஞ்சித்து ஜெபித்து கேட்டு நிற்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோசிரம் ஆண்டவரே. இன்றைய வேளையிலும் தகப்பனே இந்த சங்கம வானொலியிலே ஜெபிக்கிற சகோதரி சகோதரர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரின் நோய்களை எல்லாம் நீங்கள் சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தின தகப்பனே, எங்கள் நோய்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறீங்களே ஆண்டவரே, நீங்கள் அடிக்கப்பட்டிருக்கிறீங்கள் ஐயா. கர்த்தாவே வாஞ்சியாக வந்து இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அப்பா நீங்கள் உறுதுணையாக இருந்த தகப்பனே என்னென்ன நோய்கள் என்னென்ன வேதனைகள் அந்த குடும்பங்கள் கண்ணீர்களினால் கலங்கி இருக்கிறதோ என்ன அவியானவரே அந்த இடத்துல நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. வாஞ்சித்து கேட்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த இடங்களில் வந்து ஆண்டவரே திரும்பவுமாக அந்த சகோதரிகள் வந்து ஜெபிக்கிற கிருபே கொடுங்க ஆண்டவரே. நோய்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே வீடுகள் சமாதானம் இல்லாம கண்ணீரோடு தத்தளித்து போகாதபடி என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட இருந்து தகப்பனே சுகத்தை கொடுத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒருவர் பார்க்கவில்லை தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் சகோதரர்களாக இந்த இடங்களில் கூடி வந்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நடக்கிற நோய்களும் வேதனைகளையும் ஆண்டவரே நாங்களும் வேதனைப்பட்டு கண்ணீரோடு கதறி கேட்கிறோம் ஐயா. இந்த குடும்பங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. கண்ணீரை மாற்றுகிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த குடும்பம் ஆண்டவரே சுகத்தோடும் சமாதானத்தோடும் வந்து ஜெபிக்க ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலும் சுகத்தையும் சமாதானத்தையும் தாங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு சகோதர சகோதரியை மூடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதபடி அப்பா எங்களுடைய ஜெபங்களை தருகிறோம் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. சோசரமான நீர் ஒருவரே தேவன் ஆண்டவர். உண்மை இல்லாமல் எங்களை யாரும் மேற்கொள்ள முடியாதுன்னு தகப்பனே எங்களை காத்து நடத்துங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவரே.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிற்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அமேன். எங்கள் சுபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. உங்களையும் மகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நேயர்களே, ஆமேன். நீங்கள் எங்களுடைய தேசத்தின் கல்வித்துறையில இருக்கிற பிள்ளைகளுக்காக, மினிஸ்ட்ரிமார்களுக்காக, பாடசாலை அதிபர்கள், டீச்சர்ஸ்மாருக்காக, மாணவர்கள், பெற்றாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், பெரிய மாறுதல் வர வேணும். இவர்கள் ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும். இந்த அநியாயமான மரணங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து இந்த பிள்ளைகள் விடுதலை அடைய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர்தான் ஞானத்தை கொடுக்கிறவர், புத்தியை கொடுக்கிறவர், அறிவை கொடுக்கிறவர். ஆவியானவரே, அந்த சாலமோனின் ஞானத்தை அந்த பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு, பிள்ளைகளுக்கு வேத பாட புஸ்தகத்தை அறிமுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உண்மை அறியாமல் இந்த உலக ஞானத்தினால நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது. எங்களை உருவாக்கின அந்த உண்மையான ஒன்றான மெய்த்தவருடைய ஞானத்தை அறியும்படியாக, ஆசிரியர்கள் அறியும்படியாக, பிள்ளைகள் அறியும்படியாக, சிறு பிள்ளைகளிலே இருந்து உம்முடைய ஞானத்தை பெற்று கொண்டு இந்த உலக ஞானத்திலேயும் மெய் ஞானத்திலேயும் வளர கிருபை செய்வீராக. நீர் இந்த உலகத்தை உருவாக்குற தேவன், உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும் பொழுது அந்த பாடசாலைகளில் சமாதானம் பெற்று சந்தோஷமாக வாழுவார்களாக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே அந்த பாடசாலை ஆசிரியர்களும் பிள்ளைகளும் இவ்வளவு சமாதானமாக, சந்தோஷமாக, பரலோக சந்தோஷத்தோடு வாழுவார்களாக. ஆண்டவரே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவை ஒவ்வொரு பாடசாலை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசிரியர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, மாணவர்களுடைய தேவைகளை சந்திக்கப்பட உண்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக. அந்த வீடுகளில், அந்த பிள்ளைகளுடைய வீடுகளில் ஒரு சமாதானத்தை கொண்டு வைத்துவிட்டு போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது அல்ல. இன்றைக்கு மக்கள் உலக காரியத்துல நடப்பதன் நிமித்தம் அவர்களுக்கு மரணங்கள், கொலைகள், பாடசாலை பிள்ளைகளுடைய நடப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உம்முடைய அறிவை கொடுத்து, உம்முடைய சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தேவைகளை சந்திக்கிற தேவன், பரத்தில் இருந்து நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் கொடுத்து பாடசாலைகள், பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொன்றிலையும் உம்முடைய பரலோக சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாவத்திலிருந்து மக்கள், பாடசாலை ஆசிரியர்கள், பிள்ளைகள் விடுபட்டு வாழ இயேசுவே கிருபை செய்வீராக. ஒன்றான மெய்த்தவன் உமக்கே துதிகன மகிமை செலுத்தி ஒவ்வொரு பாடசாலைகளையும் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வாதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்களோடு நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமீன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமீன், ஆமீன். நாங்க பாபி சிஸ்டர் அவர்களை வைத்துக்கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாபி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாபி சிஸ்டர். உங்களுடைய நேரம் வேறு லைன்ல இருந்ததாக எனக்கு எங்களோட லைன் போட்டிருந்தது. அதனால் நான் கூப்பிட்டு பார்த்தேன், வேந்து நான் கூப்பிடவில்லை. ஓகே, இப்பொழுது ஓகே என்று விழுந்தது உங்களின் லைன். ஓகே, நீங்கள் எங்களுடைய தேசத்தின் போக்குவரத்து சபைகளுக்காக, போக்குவரத்து காரியங்களுக்காக நீங்கள் வழி நடத்துங்கள். புதிய வாரத்துக்காக, புதிய நாளுக்காக
எங்கே எல்லாரும் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னதை வந்து உங்கள் விண்ணப்பத்துக்கு நிச்சயமாக எங்களுடைய தேசத்துக்காக வருகிறோம். எங்களுடைய இலங்கை தேசத்திலே சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வருடம் அதிகமாக விபத்துக்கள் சேர்ந்து கொண்டு அப்பா கொண்டு வடிகட்ட காக்க வேணும்னு சொல்லி நீங்க இருபத்தி வழி நடத்தினார். சும்மா இருக்கிறீங்க தேவன். நன்றி 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 நன்றி. அவர் சுகம் தந்துட்டேன். ஆமீன் ஆமீன். நான் ப்ரே பண்றேன். ராஜா வானத்தையும் பூமிப்படுத்த சர்வ வல்லமுள்ள பிதாவே, நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டிலும் தேசங்களையும் அப்பாவும் தேச தலைவர்களையும் அதிகாரிகளையும் ராணுவத்தையும் தேசத்து மக்களையும் பொறுப்படுங்க பிதாவே. கிருப செய்யுங்க பிதா. கிருபா பிதாவே. அன்பின் ஆவியோடு பிதாவே. அக்கிரமம் அன்பு தலைந்து சொன்னது பிதாவே. செய்யுங்கப்பா. சத்தியம்
கடைசி நாட்களில் மாம்சமான ராஜா தேசத்தில் செய்ய தேவைக்காய் நன்றி ராஜாவை நன்றி அப்பா விடார் உங்களுடைய நினைவு நன்றி ராஜா ஜபங்களை கேட்டப்பட்ட நமக்கு ரட்சிப்பதற்காய் நன்றி அப்பா எங்களை சேவனுக்காய் நன்றி அப்பா நன்றி அப்பா விடார் விசாசாலம் நாமத்திலே ராஜாவே நன்றி அப்பா பிதாவே நன்றி அப்பா நன்றி அவனே விசுவாசமா சங்கம ஊழியப்பா தண்ணி அந்த சிவம் நன்றி நன்றி ராஜா இந்த நாமம் மயப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே ஆமென் ஆமென் ஆமென்
மீனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. மீண்டும் அவர்களை விரும்பிட்டுக் கொண்டு பேசுவோம். நீங்கள் எங்கள் தேசத்தில் 9 மாகாணம் 25 மாவட்டம் இந்த இடங்களிலே ரட்சிப்பு வரவும் சங்கம வானொலிக்காகவும் அந்த வளர்ச்சிக்காகவும் பெருக்கத்துக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். அங்க வேலை சொருக்குள்ளும் தேவனுடைய ஞானம் விளங்கும்படி. நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆசீர்வாதமான நேரத்துக்காய் ஆவியானவரே நீ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாங்கள் எங்க குடும்பங்கள் இந்த சங்கம வானொலியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாக பேராக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். குடும்பங்களுக்குள் ஆண்டவரை ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. சொந்தங்கள் சந்ததியார் ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த நாளில் இன்றைக்கு இது ரட்சகனுக்கு நாள் என்று சொல்லி விசுவாசத்தை செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களையும் ஆண்டவரை நீங்க பொருட்படுங்க. ஜெஸ்லியா குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ரீட்டாமா குடும்பங்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படும்படியாக இந்த நேரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். சங்கம மாநில ஒரு பெருக்கத்தை தாங்க ஆண்டவரை. இந்த சங்கம மாநில இன்னும் அநேக ஊழியர்கள் வந்து இணைந்து கொள்ளட்டும். இந்த குரூப்ல அநேக ஊழியர்கள் திறப்புல ஒரு மனத்தியாலம் எனக்காக நிக்க மாட்டீங்களான்ற அந்த கேள்விக்கு தக்கதாக யாரெல்லாம் நீ முன்குறித்து வைத்திருக்கிறீர் அந்த இடத்துல கொண்டு வந்து என் தேவன் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த ஊழியர்களும் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படுவதாக. மாஞ்சியோட தாகத்தோட இந்த ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்தில் ஒரு பெருக்கத்தையும் குடும்பத்தில் ஒரு பெருக்கத்தையும் ஆண்டவரை கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். சங்கம வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் கூட ரட்சிப்பை கட்டளையிட்டு அவருடைய ஊழியக்கார பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா நீ நிறுத்தும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரை இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இலங்கை தேசத்திலே தகப்பனுடைய ஆண்டவரை நாமம் மகிமைப்படுவதாக அங்க தேசத்தை ஆளுநர் மேல உம்முடைய ரத்தம் கல்வாறு ரத்தம் கழுவப்பட்டவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு பாவ உணர்வு அடைந்து தேவ ராஜ்யத்தில் அவர்கள் நிற்பார்களாக. ரட்சிப்பை கொட்டுக்கும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே 25 மாவட்டத்தை ஒப்பு கொடுத்து உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உங்கள் மாவட்டங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரை ரட்சிக்க வல்லவர். உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. நீர் சொன்னாலாக நீர் கட்டளையிட்ட நிற்கும் ஆண்டவரே. என் தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும். என் தேசத்தை பராமரிக்க தேவனுடைய கரம் இறங்கும்படியாக சோதரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிப்பு உம்முடைய கரத்துலதான் இருக்கிறது. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே. நாங்க எங்களுக்காக ஜெபிக்கல, என் தேசத்தின் ரட்சிப்புக்காக கதறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேசம் ரட்சிக்கப்பட்டால் ஆண்டவரே என் தேசத்துல எல்லாம் சம்பூர்ணப்படும், பரிபூர்ணப்படும், மன மகிழ்ச்சி உண்டாகும், சமாதானம் உண்டாகும் ஆண்டவரே. தேவ பயம் உண்டாகும், தேவ காரியங்கள் நடந்து என் தேசம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆண்டவரை ஆளுகை அந்த தேசத்துல வரும். முதல்ல ஆண்டவரை அப்ப என் தேசம் ரட்சிக்க முடியாதபடி இருக்கிற ரத்தாம்பர பாவம் எல்லாம் ஒரு வீசை கழுவுவீராக. ஒரு வீசை என் தேசத்தின் ஜனங்களை பாவம் அக்கிரமம் மீறுதல் எல்லாம் கழுவுவீராக. எப்படி நினிவே ஆண்டவரே அப்பா பாவத்தை உணர்ந்ததோ அதே போல என் தேவன் ஆண்டவரே அந்த பாவத்தை உணர்கிற அந்த காரியத்தை ஆண்டவரை செய்யும்படியாக என் தேசத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரை அது எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரை அவர்கள் எல்லாம் தேவ ராஜ்யத்தை தேடட்டும். என் ஜனங்கள் சொந்தங்கள் 10 தலைமுறை தோறும் என் கிராமம் என் மாவட்டம் என் தெருக்கள் இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுகிறாங்க. ரட்சிப்பின் ஊற்று என் தேசத்துல புறப்படுவதாக. அது எங்கிருந்து புறப்படும் ஆண்டவரே? என்னுடைய தேசத்தில் இருக்கிற நீதிமான்களுக்குள்ள இருக்கிற இந்த ஜீவ தண்ணீர் என் தேசத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. அந்த ஜீவ தண்ணீர் ஆண்டவரே கொடுக்க முடியாதபடி வற்றி போயிருக்கிறது ஊழியக்காரர்களுக்குள்ள சபைக்குள்ள ஆண்டவரே. எப்படியான காரியங்கள் எல்லாம் என் தேவன் சபைகளுக்குள்ள இருந்து ஒரு எழுப்புதல் உண்டாக்கி என் தேசத்தில் அது காட்டு தீயாய் பரவட்டும். எழுப்புதல் ரட்சிப்பு உண்டாக வேண்டும் ஆண்டவரே. அந்த நினிவே தேசத்துக்கு நினிவே பட்டணத்துக்கு இறங்கினீரே அதே போல ஒரு ஜோனா எல்லாமே நின்று என் தேசத்துக்கு நீங்க ரட்சிக்கப்படணும். தேவன் இல்லாட்டி அழிப்பார் என்று சொல்ற தரிசனக்காரர் தீர்க்க தரிசனக்காரர் எழும்பட்டும் என் சபைகளுக்குள் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. இது கடைசி காலம் எல்லாருக்கும் தெரியும். நடக்கிற எல்லா வார்த்தைகள் தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வருது. அது முழு ஜனங்களுக்கு தெரிந்தும் தெரியாதபடி ஆண்டவரே அப்பா
அனல் இல்லாதபடி குளிராக இருக்கிற என் ஜனத்தின் மேல் தேவ பாரம், தேவ கரம், தேவ ரத்தம், தேவ மகிமை, தேவனுடைய வார்த்தை இறங்குவதாக என்று சொல்லி சோத்தரித்தை ஜெபிக்கிறேன். இது முதல் சபைகளுக்குள்ள உண்டாக்கட்டும். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட சபை மேல நீர் ஒரு பெரிய காரியத்தை அனுபவீராக தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவரை தெரியும். ஆனாலும் ஆண்டவரே அந்த வார்த்தையை அசட்டை பண்ணிக்கொண்டு அந்த வார்த்தையை மறந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த நாட்கள்ல இந்த ஜெபம் போய் ஆண்டவரை வார்த்தையை அனுப்பி கருத்தினாலே கிரியை செய்யற தேவன் ஒவ்வொரு ஜனங்களையும், சிறியோரையும் தாழ்ந்தோரையும் பெரியோரையும் பாசைக்காரரையும் ஜாதிக்காரரையும் அந்த வார்த்தை கிரியை செய்து தேவனுடைய சுவாசம் இவர்களுக்குள்ள இருக்கிறபடினாலே அவர்கள் உணர்வடைவார்களாம். அதுக்கு விரோதமாய், ரட்சிப்புக்கு விரோதமாய் கொண்டிருக்கிற கிரியை செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் எப்போது இயேசுவின் ஜீவ ரத்தத்தாலே சுட்டரிக்கப்படுவதாக, இயேசுவின் ஜீவ ரத்தத்தாலே சுட்டரிக்கப்படுவதாக, என் தேசத்தின் பாவம் சுட்டரிக்கப்படுவதாக, ஜீவ ரத்தத்தினால் அக்கிரமங்களும் இயேசுவின் நாமத்தினால் அறியாம இருள் விலகட்டும். என் தேசத்தை விட்டு இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய பாவம் இயேசுவின் நாமத்திலே பரலோக ராஜ்யம் ஆண்டவரின் தேசத்தை ரட்சிக்கிறதுக்காக பலம் தேசத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்து. ராஜ்யம் வரட்டும், சமாதானம் உண்டாக்கட்டும். தேவனுடைய தேவ பயம் ஆண்டவரை கள்ளக்கட்டும். ஆண்டவரை என் ஜனத்தை ஆண்டவரை கள்ளக்கட்டும். ஆண்டவரை தேவ பயம், அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் சொன்னாலும் செய்யாமல் விட மாட்டீர் ஆண்டவரை. நீர் செய்வீர் நிச்சயமாக. முடிவுண்ட நம்பிக்கை வீண்பாதின் தேசத்துல ஒரு எழுப்புதலை தரும் முதல் சபையை திருத்துவீராக. எப்படி நகோமியா அலங்கம் கட்டுறதுக்கு எல்லாத்தையும் சீர்திருத்தம் பார்த்தானோ அதே போல என் ஆவியானவர், என் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சபை ஊழியக்காரரை சீர்திருத்துவீராக, உண்டாக்குவீராக. தேவ ஊழியக்காரர் மத்தியில அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஞான பிரமாணத்தை கையில வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே மறந்த நிலையில ஆண்டவரே நியாய பிரமாணத்தை தள்ளிவிட்டு தங்களுடைய சொந்த சுய கிரியையில செயல்படுகிற என் ஊழியக்காரருக்காக உம்மிடத்துல பரிந்து பேச உங்களை அறியாம இருள் விலகி அந்த சபைக்குள்ள இருந்த அந்த ஜீவ நீரூற்று, நீர் கொடுத்த ஜீவ தண்ணீர், அந்த ரத்தத்தின் வல்லமை, அந்த நாமத்தின் வல்லமை புறப்படுவதாக. இலங்கை தேசத்தை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் புறப்படுவதாக. அந்த இருவருக்குள்ள பட்டிய மாண்டவரை வெளிப்படட்டும். ஆண்டவர் ஜனங்களுக்குள்ள வெளிப்படட்டும். ஆண்டவர் என் ஆவியானவர் நீர் இதை செய்ய வேண்டும் விசுவாசிக்கிறேன். என் ஆவியானவர் சீர்திருத்தி அந்த தேசத்தை அலங்கத்தை கட்டுவீராக. உங்களுடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நீங்க கிரியை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஜெபங்காட்டி நிற்கிறேன் ஜீவங்களை நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியம் சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். பிதாவே நம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா என்று வந்து ஆண்டவரே உடைய சமூகத்திலே நின்று ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்காய், வீடுகளுக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே வியாதி படுக்கையிலும் வேதனையிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே நீ நினைத்தள்ளும் ஐயா. அவர்கள் சுகபலம் ஆரோக்கியம் கொடுங்க ராஜா. ஆண்டவரே சுபாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீ கண்ணோக்கி பார்க்க வேணும் ஆண்டவரே. கலாசிலனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சகலதே நீர் பொறுப்பெறும் கர்த்தாவே. நம்ம ஆயுத நாள் பிரதருக்கு கொடுத்த சுகங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்பேறும் உங்களுடைய பிள்ளைகளை ஒன்றிலும் குறைவுபடாதபடி நிறைவாய் ஆண்டவரே நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பிள்ளைகளோடு நீ கூட இருந்து நீயோடும் கூட இருந்து என்னுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு கர்த்தாவே ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகரமாக செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த புதிய வாரத்துக்காக உங்களுக்கு சோத்திரம் அப்பா. இந்த புதிய வாரத்திலும்
ஆண்டவரே இந்த எங்களை கருத்துடன் எங்களை படைத்து ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை படைத்து ஜெபிக்கிறோம். கற்றாலும் வார்த்தையோடு வருகின்ற பாடலை பாடுகின்ற பிள்ளைகள் எல்லாரையும் கருத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த நாளுடைய நாங்கள் தேசத்துக்காக ஜெபித்த தேவ பிள்ளைகளுக்காக நன்றி சாமி. அந்த கூட இருந்து ஜெபிகள் எல்லாவற்றையும் கேட்டு சோத்திரம் ஆண்டவரை பாச சகோதரன் அவர்கள் எல்லோரும் காத்துக்கொள்ளும் குடும்பத்திலே இந்த விதமான கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள கருத்தில் வைக்கிறோம். அந்த கூட டாலிசிஸ்காய் கணவருக்காக காலையில ஆண்டவரை மாலையில சோதரியை நீங்கள் காண்கிற தேவன் சுவாமி அவருடைய தேவைகள் அவற்றையும் விட்டுக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சோதரி வினாவுக்காக ஜசிமாவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த உரை கல்வாரை விட்டுக் கொடுக்கிறோம். இந்த வேலையிடத்தில் ஜசிமாவை காத்துக்கொள்ள கருத்தில் விட்டுக் கொடுக்கிறோம். வாசலை ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் சோதரி வினாவுக்காக கிடைக்கிறோம். கொடுத்த சரி கரத்தில் ஒப்படைக்கிறோம். குடும்பத்தாரோடு கிடைக்கிறோம். சோதரி கலாசில் எனக்காக நன்றி செலுத்தும். குடும்பத்தாருக்காக கூட இருந்தவர்களும் இந்த தேசத்திலே அவர்களுக்கு எந்த பாதுகாக்க ஜெபிக்கிறோம். சிங்கத்துக்காக கிடைக்கிறோம். அவர்களுக்கும் இருக்கின்ற எல்லா ஜெபிக்கிறோம். நீங்கள் அவர்களை கண்ணோக்கி பார்க்க கரத்திலே படைத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கவும் கரத்திலே கிடைக்கிறோம். ஆண்டவரை சோதரி சுகமுறைக்காக வருகிறோம். சுகமுறையுடைய ஊழியர்களுக்காக செய்கிறோம். இந்த குடும்பத்திலே தேவ சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். சோதரி சுமதிக்காக வருகிறோம். தேசத்துக்காக இந்த ஜனங்களை கண்களுக்காக சந்திக்கிறோம். இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கிறது அதை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த மகளும் இந்த தமிழ்களுக்கு இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறது அதை செய்ய ஜெபிக்கிறோம். சோதரி பாபிக்காய் ஊழியங்களுக்காக செய்கிறோம். ஆண்டவரை வீட்டை கொடுத்து ஜெபிக்கிறோம். கேட்ட வேலை கொடுத்து இந்த வழி நடத்திலே தொலைக்கிறோம். அதை ஆண்டவரை
சந்திக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம் மகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை ஆண்டவரே அந்த வேலை இடத்துல யாரையும் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறோம் கிடைக்கிறோம் கிடைக்கிறோம் இந்த காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் கிடைக்கிறோம் ஆசீர்வதிக்க ஆண்டவரை உங்களை நோக்கி அப்பா அந்த கூப்பிடத்தக்கதான் இந்த நேரத்தில் இந்த வானொலியை கேட்கிறவர்களை படைக்கிறோம் மறுபடியும் பிறப்பை கேட்க போகிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஜபிக்கிறோம் ஜபம் கேட்டு நிற்கிறோம் உங்கள் ஜீவன் ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் அதிகால வேளையில் இணைந்த சகோதரி முதல் இரவு நேரத்தில் இணைந்த ஒருவரையும் மாலை வேளையிலே மதிய வேளையில் இணைந்த ஒருவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஒரு சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய இந்த ஆரம்ப ஊழிய காலத்திலே ஒரு சகோதரி வந்து தனது சாட்சியை கூறி ஜெபங்களோடு வழி நடத்தினார். பின்னதாக தேவ செய்தி எடுத்து வந்தார் எங்களுடைய வானொலியில் மட்டும். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை, தன்னை இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லவில்லை என்ற காரணத்துக்காக அவர் பின்வாங்கி போனார். அவர் திரும்ப எங்களோடு இணைய வேண்டும். கிட்டத்தட்ட 10 வருடமாக அவர் இணையவில்லை. அந்த வகையிலே அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு காரியம், தன்னை உயர்த்தவில்லை, இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லவில்லை என்ற ஒரு காரியத்துக்காக அவர் பின்வாங்கி விட்டார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். திரும்பமாக இணைந்து அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் வாக்குத்தத்தத்தை அறிந்துக்கூடாத ஊழியர் சுசேசரின் மாணவர்கள் வழி நடத்துவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எசாயா 58:14. கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று எசாயா 58:14 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வாக்கு தத்தத்தை அறிந்த கூட கடந்து செல்வோம். ஊழியர் சுசேசரின் மாணவர்கள் வழி நடத்தினார். நடத்துகிறார். ஆமேன். அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இணைந்திருக்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியில் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் எதை செய்தால் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், எப்படியாக தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உபவாசம் என்றால் எல்லாரும் ஏதோ ஒரு அசட்டையாக இந்த நாட்கள் உபவாசம் இருக்கிறார்கள்.
உபவாசம் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே எப்படியாக அந்த நாட்களிலே நாங்கள் காத்திருக்க வேண்டும், எப்படியாக நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அந்த புஸ்தகத்திலே தெளிவாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த விதமாக அந்த நாட்களிலே தேவனுடைய தன் பாதத்திலே இருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நாடி நாங்கள் அவருடைய பரிசுத்த சமூகத்திலே இருக்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது இந்த கடைசி வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம், மன மகிழ்ச்சியாய் இந்த நாட்களிலே பூமியில உயர்ந்த இடங்களிலே நம்மை ஏறி இருக்கும்படியாக அந்த நாட்களிலே செய்கிறது மட்டுமல்ல, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமை பிள்ளைகளே, யாக்கோபு எப்படியாக தேவனோடு இருந்தார், எப்படியாக தேவனோடு பேசினார், எப்படியாக பாருங்கள் இந்த நாட்களிலே யாக்கோபு இந்த நாட்களிலே பாருங்கள் எப்படியாக வாழ்ந்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களிலே இருந்தது. தன்னுடைய சகோதரனால் திரட்டப்பட்டு மாமனாருடைய வீட்டிலே போன வேளையிலே மாமனார் இந்த நாட்களிலே பாருங்கள் ஒரு ஏமாத்துக்காரனாக இருந்து அவரை இந்த நாட்களிலே அவரை கொண்டு வேலைகளை செய்த மட்டுமல்ல, தனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்ட மனுஷனாக இந்த நாட்களில் இருந்தார். ஆனால் அந்த வேளையிலும் கடைசியாக அவர் வருகிற வேளையிலே ஆண்டவரோடு இந்த நாட்களில் போராடுகிற ஜெபத்தை ஏறெடுக்கிறதை காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த போராட்டத்தின் மத்தியிலே அவர் வெற்றியை பெறுகிறார். அந்த வெற்றியின் மத்தியிலே பார்க்கிற வேளையிலேயே தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே அநேக போராட்டங்கள் இருக்கிறது, சரீர பலவீனங்கள், அதே வேளையிலே நோய்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை செய்கிற இடத்திலே பிரச்சனை. நாங்கள் தேவனோடு எப்பொழுது நெருங்கி இருக்கிறோமோ அப்பொழுது நம்மை தேடி அநேக உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இந்த நாட்களில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அருமையாக இந்த வேளையிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அருமை பிள்ளைகளே, நாங்கள் தேவனோடு சமூகத்திலே இருக்கிற வேளையிலே எப்படியாக சரியாக இந்த நாட்களிலே இருக்கிறோமோ அப்பொழுது தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய சிறையிருப்பை தேவன் இந்த நாட்களிலே மாற்றுவார். இந்த வசனத்திலே எடுத்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனாகிய யாக்கோபனுடைய சுதந்திரம், யாக்கோபு எப்படியாக சுதந்திரித்துக் கொண்டார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படியாக தேவனோடு சஞ்சரித்தார்கள், எப்படியாக தேவனோடு இந்த நாட்களில் வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் சற்று திரும்பி பார்ப்போமா இருந்தால் நாங்கள் அவர்களை போல இந்த நாட்களிலே நாங்களும் அதே ஜீவனுள்ள தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக, அதே ஜீவனுள்ள தேவனோடு இந்த நாட்களிலே நாங்களும் இந்த நாட்களிலே அதாவது அவரை தரிசிக்கும்படியாக தேவன் நமக்கும் அந்த கிருபையை செய்வார் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் வருகிற வேளையிலே ஆண்டவர் எதை நமக்கு கட்டளை எடுக்கிறார், நம்முடைய இருதயத்திலே எப்படியாக பேசுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதன்படியாக அவருடைய சமூகத்திலே உபவாசம் இருக்கிற வேலை என்றாலும் சரி, அவரோடு நடக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, நாங்கள் சீராகவும் சிறப்பாகவும் இந்த நாட்களிலே நாங்கள் அவரோடு இந்த காரியத்தை சரியாக செய்வோமா இருந்தால் தேவன் யாக்கோபுடைய சுதந்திரத்தை தந்து நம்மை இந்த நாட்களிலே போஷிப்பார் என்பதை இந்த வாக்குத்தத்தங்களோடு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமீன் ஆமீன். இந்த ஊழியர் சுசேரப்பின் வானவர்கள் வாக்குத்தத்தத்தை அந்த கூடாக வழிநடத்தினார். உங்களுக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம். உங்களுக்கு வசதியான நேரத்திலே கேளுங்கள், நண்பர்கள் உறவினருக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம்.